வெல்கம் டு எடஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மென்சுரேஷன் 3Dல ஒரு சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க, a cube is inscribed in a sphere. ஒரு கியூப் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்பியர்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. a right circular cylinder is within the cube touching all the vertical faces. ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டருடைய அந்த சிலிண்டர் எங்க இருக்குன்னா கியூப்குள்ள இருக்கு, அந்த கியூபோடைய எல்லா ஃபேஸஸுமே டச் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த லைன்ல என்ன இருக்கு அப்படின்னா கோன். கோன் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா சிலிண்டருக்குள்ள தான் இருக்கு. ரைட் சர்க்குலர் கோன் இஸ் இன்சைட் த சிலிண்டர். எதுக்கு இந்த ரைட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேரா இருக்குன்னு அர்த்தம். 90 டிகிரில இருக்கு. சிலிண்டர் வந்து சாஞ்சே இல்லாம நேரா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரைட் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிலாம் யோசிக்காதீங்க எதுவும். அண்ட் their heights are the same and the diameter of the cone is equal to that of cylinder. And then இதோட height எல்லாமே சேம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. diameter of cone is equal to the cylinder. ஸோ அந்த சிலிண்டரோட டயமீட்டர் வந்து கோனோட டயமீட்டருக்கு ஈக்குவல், அதாவது ரெண்டோட பேஸுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கும் வால்யூம் ஆஃப் த கோனுக்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் தென் வால்யூம் ஆஃப் கோன் இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. ஸ்பியருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கோன் வந்து இன்ஸ்கிரிப்ட் ஆயிருக்கு, உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதுதான் கியூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. கியூப்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஸ்பியர் இருக்கு, சாரி ஸ்பியருக்குள்ள கியூப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பியர் இருக்கும், ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பால்குள்ள நான் கியூபை போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த டயக்னல் சொல்லுவாங்க இல்லையா, கியூபோட டயக்னலும் ஸ்பியரோட டயமீட்டரும் ஈக்குவலாம். கியூபோடைய டயக்னலும் ஸ்பியரோடைய டயமீட்டரும் நான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டயமீட்டர் ஆஃப் கியூப் அப்படின்னா, சாரி டயக்னல் ஆஃப் கியூப் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, டி ஈக்குவல் டு √3a அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ டயமீட்டரும் டயக்னலும் ஈக்குவல். அப்போ டயமீட்டர் தெரிஞ்சிருச்சு. ஸ்பியரோட டயமீட்டர் என்ன, √3a. நமக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், ரேடியஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ ரேடியஸ் என்ன சொல்லுவீங்க, √3a divided by 2 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இந்த சைடு எனக்கு ஃபுல் டேட்டாவுமே கிடைச்சிடும். 4/3. ஸோ வால்யூம் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஆரோட வேல்யூ √3a divided by 2 the whole cube. ஓகேவா? அண்ட் தென் வால்யூம் ஆஃப் கோன். கோனுடைய வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம், ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கியூப்குள்ள சிலிண்டர் இருக்கு அப்படிதானே, சிலிண்டருக்குள்ள அந்த கோன் இருக்கு, ரெண்டோட மெஷர்மெண்ட்டுமே சேம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்திருக்கும். கியூப்குள்ள சிலிண்டர் இருக்கு, சிலிண்டருக்குள்ள ஒரு கோன் இருக்கு. ஸோ கோனோட டயாவும் சிலிண்டரோட டயாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைட் எதுக்கு சேமா இருக்கு, இந்த சைட்ஸ்க்கு சேமா தானே இருக்கு ஹைட். ஸோ சைட்ஸ் வந்து ஏனா ஹைட்டும் என்னவா தான் இருக்கும், ஏவா தான் இருக்கும். ஸோ ஹைட்டும் நான் ஏன்னு எடுத்துட்டேன். அண்ட் தென் ரேடியஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பீங்க, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் தான் நம்ம ரேடியஸ். அப்போ ஹோல் லென்த் வந்து a அப்படின்னா ரேடியஸ் என்னவா இருக்கும், a/2 இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த கோன் இஸ் a divided by 2 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ இங்கேயுமே எனக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிருக்கலாம், 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ வந்து a/2, அப்ப a/2 the whole square and then h. ஏன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் h தானே ஃபார்முலா. அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. h ஓட வேல்யூ a ன்னு வந்திருக்கும். இப்போ சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும், பை அண்ட் தென் இங்க பை கேன்சல் ஆயிரும், 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடுவீங்க. 4 into √3a கியூப் பண்ண என்ன வந்திருக்கும், 3√3 ன்னு வருமா. அண்ட் தென் a கியூப் டிவைட் பை 2 கியூப் பண்ணா 8 ன்னு வந்திருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு a இருக்கு. அப்ப a ஸ்கொயர் இன்டு a அப்படின்னா a கியூப் வந்திருக்கும் டிவைட் பை 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 8 வந்திருக்கும். ஸோ 8 கேன்சல் பண்ணிடலாம். a கியூப்க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன மட்டும் இருக்கும், 4 இருக்கும், 3√3 இருக்குமா. சாரி, இங்க 2 ஸ்கொயர் பண்றப்ப என்ன வேல்யூ வந்திருக்கும், நமக்கு 4 தானே வந்திருக்கும். ஸ்கொயர் தான் பண்றோம். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணிருந்தீங்கன்னா 4 வந்திருக்கும். 4 1 டைம்ஸ், இங்க 8 கேன்சல் பண்றப்ப 2 டைம்ஸ் வந்திருக்கும். 4 2 கேன்சல் பண்ணுங்க, 2 1 டைம்ஸ் வந்திருக்கும், 4 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 3 into 2 6 டைம்ஸ், அப்ப 6√3. இங்க எல்லாமே கேன்சல் ஆயிருக்கும். அப்போ 1 இருக்கதான் இருக்கும்.
ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கும் வால்யூம் ஆஃப் கோனுக்கும் என்ன ஃபார்மேட் இருக்கும்? 6√3:1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பியருடைய ரேடியஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பீங்க? கோனுடைய ரேடியஸ் அண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்பியரோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்பியரையும் கியூபையும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா கோனோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கியூபும் கோன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லா டயக்ராமே ஒன்னா போட்டு குழப்பிக்காம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.